சங்கரன், பள்ளிக்கல்வித்துறையின் இந்த முடிவு குறித்து சொல்லுங்க. இதற்கான காரணம் என்ன சங்கரன்? அதாவது ஏற்கனவே 11ஆம் வகுப்புக்கு வந்து பொது தேர்வு நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில இது தொடர்பான ஒரு அரசாணை இன்று முதல்வர் வந்ததும் பிற்பகல் அரசாணை வெளியாக இருக்கிறது. இதில் 11ஆம் வகுப்பு தேர்வு மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு தேர்வு முறையிலும் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது தேர்வு முறையிலும் மாற்றம், மதிப்பெண் முறையிலும் மாற்றம் என்ற அளவில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரை தற்போது மொத்தம் 6 பாடங்கள், ஒவ்வொரு பாடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் இருக்கிறது. இவை அனைத்துமே ஒரு பாடத்திற்கு 100 மதிப்பெண் என்ற வீதம் வந்து மதிப்பெண் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் என்பது அதுவும் 100 மதிப்பெண்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும். அதன்படி 11ஆம் வகுப்பு தேர்வில் அந்த 6 பாடங்களில் 600 மதிப்பெண், 12ஆம் வகுப்பு தேர்வில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 100 மதிப்பெண் என 600 மதிப்பெண், மொத்தமாக 2 ஆண்டுகளும் சேர்த்து 1200 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மதிப்பெண் சான்றிதழில் மதிப்பெண் விவரங்கள் பதியப்படும். எனவே 11ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி 100 மதிப்பெண்களுக்கு மட்டுமே தனித்தனியாக தேர்வு நடத்தப்பட்டு மொத்தமாக கணக்கிட்டு மதிப்பெண் வழங்கப்பட இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக முக்கியமாக 12ஆம் வகுப்பு தேர்வில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ரெண்டுத்திலுமே வந்து தேர்வு நேரம் வந்து குறைக்கப்படுகிறது. தற்போது மேல்நிலை கல்விக்கான பொதுத் தேர்வு 3 மணி நேரம் நடத்தப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 2.5 மணி நேரம், 100 மதிப்பெண்களுக்கு அவர்களுக்கு 2.5 மணி நேரம் தேர்வு நடத்தப்படுகிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 3 மணி நேரம் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த நேரம் வந்து 2.5 மணி நேரம் குறைக்கப்படுகிறது. அதாவது 1/2 மணி நேரம் வந்து குறைக்கப்படுகிறது. இந்த தேர்வு முறையினுடைய சீரமைப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 100 ஒவ்வொரு பாடத்திற்கான 100 மதிப்பெண் வழங்குவதிலும் 90 மதிப்பெண் மட்டுமே அந்த பாட அடிப்படையிலான கேள்விகளுக்கு இருக்கும். அந்த 10 மதிப்பெண் என்பது மாணவர்களுடைய செயல்திறன் அடிப்படையில் அந்த 10 மதிப்பெண் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தமாக இப்படி 100 மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 90 மதிப்பெண்களில் கூட நீட் தேர்வை, அகில இந்திய அளவிலான தேர்வை எதிர்கொள்வதற்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அறிவு திறன்களை, அவருடைய சிந்தனை திறன்களை சோதிக்கக்கூடிய வகையிலான கேள்விகளும் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. இன்னொரு வகையிலான ஒரு திருத்தம் என்னவென்றால், தற்போது முழுக்க 12ஆம் வகுப்பு தேர்வில் விரிவாக விடை அளிக்கக்கூடிய வகையில், அதை விடை எடுக்கக்கூடிய வகையில் தான் முறை தற்போது இருக்கிறது. முதல் முறையாக அப்ஜெக்டிவ் டைப், அதாவது கொள்குறி வகை முறையிலான தேர்வு முறையும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 மதிப்பெண்கள் அளவுக்கு ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள், 4 விடைகள் தரப்பட்டு அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் என்ற ஒரு முறையும் புதிய முறையாக மேல்நிலை கல்வியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முறையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை, இந்த சீர்திருத்தங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே வரக்கூடிய கல்வியாண்டில், அதாவது ஜூன் மாதம் பள்ளிகள் துவங்க இருக்கிறது. இந்த 2017-18ஆம் ஆண்டு கல்வியாண்டிலிருந்து இவை எல்லாம் அமலுக்கு வர இருக்கிறது. இதனுடைய தொடர்பான ஒரு விரிவான இந்த நாம் தற்போது தெரிவித்த இந்த தகவல்கள் அனைத்தும் உத்தரவுகள் அடங்கிய ஒரு அரசாணை இன்று பிற்பகலிலேயே வெளியாக இருக்கிறது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகம் வந்ததும் அவரிடம் இது தொடர்பான விவரங்களை எல்லாம் தெரிவித்து இந்த அரசாணை வெளியிடுவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று பிற்பகலிலேயே இந்த முழுமையான அரசாணை வெளிவருகிறது. இது உடனடியாக நடப்பு கல்வியாண்டிலேயே அமலுக்கு வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முறையில் இப்போது கொண்டு வரப்பட இருக்கிற இந்த மாற்றம் குறித்து தமிழக அரசு சார்பில் ஆசிரியர்களிடம் வந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டதா? இது குறித்து, இந்த மாற்றங்கள் குறித்து ஆசிரியர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது சங்கரன்? அதாவது ஏற்கனவே நம்ம கல்வித்துறை ஒரு கேரளா சென்று வந்து கேரளாவில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு பாடத்திற்கும் 100 மதிப்பெண், அதே போல வந்து அவங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலான கேள்விகள், அதே போன்று 11ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி மார்க் போடுறது, இது போன்ற ஒரு சிஸ்டம் எல்லாம் வந்து கேரளாவில் நடைமுறையில் ஆல்ரெடி இருக்கு. நம்ம போயிட்டு நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் நேரில் சென்று கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அங்கு தேர்வு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அங்கு சிறப்பான முறையில் அந்த திட்டம் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நேரில் சென்று பார்த்து வந்த பிறகே இந்த திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு ஆசிரியர் தரப்பிலும் கண்டிப்பாக கருத்து கேட்டுக்கப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. என்றாலும் இதற்கு வந்து ஆசிரியர்கள் தரப்பில் எதிர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏனெனில் இது இன்னும் வந்து பாடங்களை ஒரு எளிமையான முறையில் இன்னும் வந்து இப்ப வந்து 200 மதிப்பெண்களுக்கு பாடம் நடத்துவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சுமையாக ஆசிரியர்களுக்கு இருக்குது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விரைவாக விரைந்து அனைத்து பாடங்களையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இனிமேல் வந்து 100 மதிப்பெண்களுக்கு அவர்கள் பாடம் நடத்தினா போதும் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு வந்து
இன்னும் வந்து பாடம் நடத்துவது எளிமையா இருக்கும். அதே நேரத்துல வந்து ரொம்ப நேரம் மாணவர்களுடன் அவர்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மாணவர்களுடைய கலந்துரையாடல், மாணவர்களுடைய பேசுதல், உரையாடல், அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு இன்னும் நிறைய நேரம் வந்து ஆசிரியர்களுக்கு கிடைக்கும். இதனால கண்டிப்பா மாணவர்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், ஆசிரியர்களுக்கும் இதனால அவருடைய மன அழுத்தம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இது அனைத்து ஏற்கனவே நிறைய நடவடிக்கைகள் பள்ளிக்கல்வித்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அதேபோல பெற்றோர் மத்தியிலும் சரி, ஆசிரியர் சங்கங்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றபடிதான் இருக்கிறது. அதே முறையில் அந்த வரிசையில் இந்த தற்போதைய நடவடிக்கையும் கண்டிப்பாக அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களை வரவேற்பை பெறும் என்பதுதான் அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ இந்த தேர்வு முறையில் மாற்றம் என்பது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உயர்கல்விக்கான பொது தேர்வுகள் நடைபெறக்கூடிய இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு, நீட் தேர்வு போன்ற தேர்வுகள் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் வந்து மாணவர்கள் வந்து 1200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதலாம். இப்போ நம்ம மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதும் போது இது எப்படி ஒரு சரியான முறையாக இருக்குமா? மற்ற மாநிலங்கள்லையும் வந்து இந்த தேர்வு முறைகளில் மாற்றம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா சங்கர்? இல்ல, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது மார்க் சர்டிபிகேட்ல வந்து தற்போதைய நிலவரப்படி 11ஆம் வகுப்பிற்கு மதிப்பெண் சான்றிதழே வழங்கப்படுவது கிடையாது. அதாவது பள்ளிகள் அளவுல தான் அந்த ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு மார்க் வாங்கினார் என்ற விவரங்கள்லாம் இருக்கும். அவர்களுக்கு மார்க் ஷீட் வழங்குவது கிடையாது. அதாவது 10ஆம் வகுப்புல கொடுக்குறோம், அதே போல 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு பிறகு மார்க் சர்டிபிகேட், அதாவது மதிப்பெண் சான்றிதழ் வழங்குறோம். இப்பயும் வந்து அதே 1200 மதிப்பெண்களுக்கு தான் மதிப்பெண் சான்றிதழ் வரப்போகிறது. ஆனால் அந்த மதிப்பெண் 1200 மதிப்பெண் என்பது பிரிக்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பிற்கு 600 மதிப்பெண். இப்ப உதாரணத்திற்கு இப்ப இயற்பியல் பாடத்துல 11ஆம் வகுப்புல 100 மார்க்குக்கு எவ்வளவு ஒரு மாணவர் வாங்கினாரோ அந்த மதிப்பெண், அதேபோல 12ஆம் வகுப்பு தேர்வுல இயற்பியல் பாடத்துல அந்த 100 மதிப்பெண்ணுக்கு மாணவர் எவ்வளவு மார்க் வாங்கினாரோ இது ரெண்டுத்தையும் கூட்டி 1200க்கு, அதாவது 200க்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து மதிப்பெண் விவரம் வந்து மார்க் சர்டிபிகேட்ல, அதாவது மதிப்பெண் சான்றிதழ்ல அந்த இடம்பெறும். அதனால வழக்கம் போலவே அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் ஒவ்வொரு பாடத்திற்கும் 200க்கு எவ்வளவு எடுத்தார் என்ற விவரங்கள் தான் இடம்பெற போகிறது. ஆனால் அந்த 200 வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. 11ஆம் வகுப்புல 100 மார்க், 12ஆம் வகுப்புல 100 மார்க். ஒட்டுமொத்தமா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 1200க்கு எக்ஸாம் எழுத தேவையில்லை, 600 மதிப்பெண்களுக்கு எழுதினா போதும். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அதனால இதுல மிகப்பெரிய வந்து மாற்றங்கள்லாம் எதுவும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆசிரியர்கள் வந்து ஒரு பிரின்சிபல் பாபு தெரிவித்த மாதிரி ஒரு முழுமையான அளவுல பாடம் நடத்துவதற்கு வாய்ப்பா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது ஒரு ஆசிரியர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா வந்து மாணவர்கள் முழுமையான அளவில் கற்பதற்கும், ஏன்னா புது வகையிலான ஒரு முறையில வந்து இப்ப நியூ கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாம் வரப்போறது. அதனால வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து இதை ஆசிரியர்கள் கொண்டு போக போறாங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு இது தொடர்பாக ஒரு பயிற்சி எல்லாம் அளிக்க போறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு இனிமேல் தான் தெரியும். நம்ம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு அதிருப்தி இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்போது நம்ம இந்த தகவல் சற்று முன்பு தான் நம்ம அதை உறுதி செஞ்சிருக்கோம். அதனால மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம இனிமேல் தான் கேட்கணும். ஆனா கண்டிப்பாக மாணவர்கள் வந்து ஒரு இவ்வளவு நாளா வந்து 1200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினாங்க, இப்ப இனிமேல் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினா போதும் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு சற்று ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான முறையில தேர்வை எதிர்கொள்ள போறாங்க. அவருக்கு அது வந்து வரக்கூடிய காலங்களில் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதியிருக்கிற மாணவர்களை அவர்கள் தயார் செய்யும் வகையிலாக தான் இந்த தேர்வு முறை அமைய போகுது. அதனால அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால மாணவர்கள் மட்டுமல்லாம பெற்றோர்கள் மத்தியிலும் கண்டிப்பாக இந்த திட்டத்திற்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத அதிகாரிகளுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையின் இந்த அதிரடி மாற்றங்கள், திடீர் அறிவிப்புகள் என்பது ஒரு விளம்பரத்திற்காக சொல்லப்படுவது போல் இருக்கிறதா, அல்லது உண்மையிலேயே மாற்றத்திற்கான ஒரு விதைதான் இது அப்படின்னு பார்க்கலாமா? கல்வியாளர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு விளம்பரத்துக்காகலாம் இந்த நடவடிக்கை கிடையாது. இதையெல்லாம் எப்பவோ செஞ்சிருக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது போன்ற ஒரு சீரமைப்பு நடவடிக்கைகளை, ஒரு அறுவை சிகிச்சை நடவடிக்கைகளை கல்வித்துறையில் தமிழக அரசு எப்போதும் எடுத்திருக்க வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்கள் 2006 வந்து பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குநராக திரு பரமசிவன் இருந்த போது இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது எவ்வளவு மற்ற பாடத்திட்டங்கள் எல்லாம் சிபிஎஸ்இ உள்ளிட்ட பல்வேறு பாடத்திட்டங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை மாத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்னும் வந்து 12-13 வருஷமா ஒரே பாடத்திட்டத்தை வச்சிருக்கிறோம். அதனால வந்து இதையெல்லாம் எப்போதும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக திருமதி சபீதா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்பவே வந்து அதிமுக அரசு 2011 இருந்து தொடர்ச்சியா வந்து ஆட்சியில் இருந்திருக்கு. அவங்களும் வந்து இது எப்போது நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும். ஆனால் வந்து அப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது
செயலராக இருக்கக்கூடிய திரு உதயச்சந்திரன், அதே போல அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் 2 பேருமே வந்து ஒரு முழுமையான அளவில் வந்து பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக செயலர் வந்து இது தொடர்பாக என்னென்னலாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவர் டெய்லி வந்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் உட்பட பல தரப்பினுடன் பேசி என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து ஒரு தீவிரமாக ஒரு திட்டமிட்டு பல்வேறு விஷயங்களை அவர் ஆலோசித்து வருகிறார். ஒவ்வொரு விஷயமும் ஆலோசித்த பிறகு அது வந்து அரசணையாக வெளிவருகிறது. எனவே தற்போதைய இந்த நடவடிக்கை வரக்கூடிய காலங்களில் மாணவர்களுடைய தமிழக மாணவர்கள் வந்து பல்வேறு பிற மாநில மாணவர்களோடு போட்டியிடக்கூடிய திறன் படைத்த மாணவர்களாக வருவதற்கு வழிவகுக்கும். அதற்கான ஒரு அடித்தளம் தான் தற்போதைய நடவடிக்கை என்று நாம் கூறலாம். நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், அதாவது பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். மேல்நிலை கல்வி பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்ற கருத்தை சொன்னார். அதாவது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மட்டும்தான் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் சொன்னார். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மட்டுமல்ல, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையான அனைத்து பாடத்திட்டங்களுமே வந்து அப்டேட் செய்யப்பட இருக்கிறது. தற்போதைய காலத்திற்கு ஏற்ப தற்போது அரசியல், வரலாறு, அறிவியல் என பல்வேறு துறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் வந்து தற்போதைய காலத்திற்கு ஏற்றார் போல அனைத்து வகுப்புகளுக்கான பாடத்திட்டங்களுமே மாற்றி அமைக்கப்பட இருக்கின்றன. இதற்கான நடவடிக்கைகளும் கல்வித்துறை நடந்து வருகிறது. இது ஒரு ஆரோக்கியமான, வரவேற்கக்கூடிய, வருங்காலங்களில் நமது மாணவர்கள் பல்வேறு சாதனைகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக வந்து இதே நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்து பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் வரக்கூடிய காலங்களில் பள்ளிக்கல்வித்துறை ஒரு மாணவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கல்வியில் ஒரு தரம் படைத்த மாணவர்களாக உருவாவார்கள் என்ற ஒரு கருத்து தான் நம்மால் பார்க்கும்போது வந்து ஒரு 2 விஷயங்களை நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது திரு ரமேஷ் பிரபா வந்து 2 விஷயங்களை முன் வச்சாரு. கல்வியாளர்கள் வந்து யாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணல, அரசு ஆலோசிக்கல, பண்ணாம இவங்களா வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. ஆனா அது தவறு. அதாவது சிபிஎஸ்இனுடைய கல்வி வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர், ஓய்வு பெற்ற முன்னாள் தலைவர் திரு சுப்பிரமணியன் அவரு அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்ட பல்வேறு கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடத்திட்டங்கள் வடிவமைப்பது தொடர்பாக. இந்த குழுவினருடனும் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் உதயச்சந்திரனும் விரிவாக ஒரு ஆலோசனை நடத்தி அதன் பிறகே இந்த நடவடிக்கைகள் எல்லாம், இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கல்வியாளர்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று சொல்வது வந்து பொருத்தமாக இருக்காது. விரிவாக அனைத்து எல்லாருமே வந்து இன்றைக்கு வந்து சமூகத்துல வந்து உயர்தட்டு மக்களும் சரி, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஊழியர்களுடைய பிள்ளைகளும் சரி, எல்லாருமே வந்து அவர்களுடைய முதல் ஆப்ஷன், அவர்களுடைய முதல் தேர்வு என்பது சிபிஎஸ்இ பள்ளிகளாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் அனைவருமே சிபிஎஸ்இ பள்ளிகளில் தான் படிக்கிறார்கள். தமிழகத்தில் என்று பார்த்தீர்கள் என்றால் சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து அதிகரித்தபடியே இருக்கிறது. இந்தியாவில் அதிகபட்சமாக அதிக சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கக்கூடிய 2வது மாநிலமாக தமிழகம் தான் தற்போது இருக்குது. அது ஏற்கனவே பீகார் அல்லது மகாராஷ்டிரா நினைக்கிறேன், அந்த மாநிலத்தில் தான் அதிகமான சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தமிழகத்தில் தரும்போது அதிகமான பள்ளிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது காரணம் என்ன? பெரும்பான்மையான தற்போது வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பான்மையான மாணவர்கள் நம்மளுடைய தமிழக அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தான் படிக்கிறார்கள். எனவே மற்ற மாணவர்களுக்கு போட்டி போடும் வகையில் நம்முடைய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை தயார்படுத்துவதில் எந்த விதமான ஒரு தவறாகவும் பார்க்க முடியாது. அவர்களையும் நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அரசினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பது நம்மால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். இரண்டாவதாக இன்னொரு விஷயத்தை தெரிவித்தார். அதாவது இது ஒரு விளம்பர நோக்காக இருக்குமோ அப்படி என்று, அது போன்ற எதுவும் கிடையாது. முழுமையாக ஒரு திட்டமிட்டு தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் வந்து ஏற்கனவே வந்து இன்னும் பல்வேறு அறிவிப்புகள், பல திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து தொடர்பான ஆலோசனைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வந்து ஒரு வரக்கூடிய ஆண்டுகளில் இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நம்மால் எதிர்பார்க்கப்படுகிறது.